இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எவரெவரோ ஆட்சிக்கு வந்துவிட்டு எதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது போக ஆதவர்த்தனாங்கிறவன் ஒருத்தர் இருக்கான். ஆதவர்த்தனாங்கிறவன் என்ன நினைச்சோன்னா, நீ தைரியம் திராணி இருந்தா உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணு, நானும் ராஜினாமா பண்றேன், பாரியா திருச்செந்தூருக்கு போட்டு பார்ப்போம், போட்டு பார்ப்போமா? நீ வளர்ந்துட்டான்னா என்ன செய்ய முடியும்? இது எந்த ஊரு? எந்த வகையிலும் எவரையும் வீழ்த்தி விடுவோம். அந்த வகையிலே திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு காலையில் நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுடைய தன்ன தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் நினைத்து பார்க்க முடியுமா? இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகளிருக்கு 1000 உதவித்தொகை கொடுக்கும். நாங்க 2000 தருவோம்னு சொன்னோம். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் நாங்க 2500 கொடுப்போம்னு சொன்னோம். நீ 2500 கொடுத்திருக்கணும்ல. இன்னைக்கு எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்திருந்தால் இந்த தாய்மார்களுக்கெல்லாம் 2000 கொடுத்திருப்பார். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எவரெவரோ ஆட்சிக்கு வந்துவிட்டு எதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது போக ஆதவர்த்தனாங்கிறவன் ஒருத்தர் இருக்கான். ஆதவர்த்தனாங்கிறவன் என்ன நினைச்சோன்னா, நீ தைரியம் திராணி இருந்தா உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணு, நானும் ராஜினாமா பண்றேன், பாரியா திருச்செந்தூருக்கு போட்டு பார்ப்போம், போட்டு பார்ப்போமா? நீ வளர்ந்துட்டான்னா என்ன செய்ய முடியும்? இது எந்த ஊரு? எந்த வகையிலும் எவரையும் வீழ்த்தி விடுவோம். அந்த வகையிலே திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு காலையில் நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுடைய தன்ன தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் நினைத்து பார்க்க முடியுமா? இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகளிருக்கு 1000 உதவித்தொகை கொடுக்கும்.